சிசிடிவி வேலை செய்யலைன்னு ஒரு காவல்துறை சொல்லுது. உங்க மனச்சான்றை தொட்டு சொல்லுங்க உடன் பிறந்தார்களே, இந்த பேச்சை கேட்கிற பெருமக்களே. 10 ஆண்டுக்கு முன்னாடி இந்த கண்காணிப்பு கருவி வச்சு தான் எல்லா குற்றங்களையும் கண்டுபிடிச்சிட்டு இருந்தீங்களா? அதுக்கு முன்னாடி குற்றங்கள், கொடிய குற்றங்கள் கண்டுபிடிக்கப்படலையா? உரிய தண்டனை பெற்றுத்தரப்படவில்லையா? நீதிமன்றங்களுக்கு வழக்குகள் வரவில்லையா? இல்லை தீர்ப்புகள் வரவில்லையா? என்னது? எப்படி? ஒரு காரணம். கண்காணிப்பு கருவி என்பது கூடுதல் ஒரு வலிமை, ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆதரவு, அவ்வளவுதான். சிசிடிவி வேலை செஞ்சாத நீங்க வேலை செய்வீங்க. அது பாருங்க, அவங்களுக்கு தேவையான இடத்துல தான் வேலை செய்யும். இப்போ இந்த தொடர்வண்டி நிலையத்தில் ஒரு தங்கை கொல்லப்படுறார், அந்த இடத்துல வேலை செய்யல. அதில் குற்றஞ்சாட்டப்பட்ட தம்பி ராம்குமார் நினைக்கிறேன், அவர் சிறைக்குள்ள அவர் அறையில் அவர் தூக்கில் தொங்குறார். அந்த இடத்துல அது வேலை செய்யல. எல்லாம் வேலை செய்யுதுங்க அந்த இடம். சாரி, சிசிடிவி வேலை செய்யல. நீங்களாவது வேலை செஞ்சீங்களா? அது செய்யல, அதனால நாங்களும் செய்யல. இதுதான் நிலைமை. அந்த வளாகத்திற்கு முன்பு பிரியாணி கடை, இந்த புலவு உணவு விற்கிற ஒருவன் இதை துணிஞ்சு சாத்தியமா செஞ்சது. இவ்வளவு பெரிய வளாகத்துக்குள்ள போய் இந்த வேலையை ஒருத்தன் துணிஞ்சு செய்யறானா, அவனுக்கு பெரிய பின்புலமும் பாதுகாப்பும் இல்லாமல், அந்த துணிவு இல்லாமல் அவனால் உள்ள நுழைஞ்சு இதை செய்ய முடியாது. அவன் தெரிஞ்சிருச்சு அவன் அயோக்கிய பெண். நீ முத நாள் 2 பேர் என்ன, அப்புறம் ஒருத்தன் யாரையும் ஒருத்தனை காப்பாத்துற விட்டுட்ட. அவன் வந்து ஏரோப்ளேன் மோடில் போட்டிருந்தான்னு இங்கே நீங்கள் சொல்கிறீங்க, உயர் காவல்துறை அதிகாரிகள் சொல்கிறீங்க. அவன் ஏரோப்ளேன் மோடில் ஏன் போட்டான்? ஏரோப்ளேனுக்குள்ளே போனானா? இல்லை. ஃப்ளைட் மோடில் ஏன் போடணும்? அவன் ஃப்ளைட்லேயே போகலையே, ஃப்ளைட் மோடில் போட்டிருந்தான். அது உங்களுக்கு எப்படி தெரியும்? அவனே சொல்லிட்டான். எப்படி? அவன் திருந்திட்டான், நாதஸ் திருந்திட்டான். யார் சொன்னது? நாதஸே சொல்லிட்டான். அது மாதிரி அவனே சொல்லிட்டான். அப்ப அவன் சொல்றத நம்புற நீ. அப்புறம் நீ எனக்கும் இணங்கணும், நான் சொல்ற அந்த சாருக்கும் நீ அனுசரிச்சு போகணும்னா அந்த சார் யார்? அதைத்தான் இப்ப பல சார்கள் கேட்டுக்கொண்டிருக்குது. ஒருத்தனுக்கு ஒரு துணிவு வருது அப்படின்னா, இது பெரிய குற்றம்னு அவனுக்கு தெரிஞ்சு அதை செய்யறதுக்கான துணிவு வருதுன்னா, அவனை பாதுகாக்க பெரிய பின்புலம் இருக்குதுங்கிறத நம்மளால உணர முடியுது. அது யாரு? அதுதான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அது யார்? இது எவ்வளவு நாளா இந்த செயல் தொடர்ந்துருக்கு? இப்ப இந்த தங்கை துணிஞ்சு சொல்லிட்டா. இவ யாரு? மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் இருக்காங்களே, அவர்கள் புரட்சி பெண் என்ற 1000 ரூபாய் கொடுக்குறாங்களே, அதை வாங்குகிற தங்கைகள் அல்ல புரட்சி பெண்கள். தனக்கு இழைக்கப்பட்ட அநீதியை துணிந்து எதிர்த்து ஒருத்தி. இது தலைகுனிவு அல்ல, தனக்கு ஏற்பட்ட தலைகுனிவு அல்ல. இதை அசிங்கமாக பார்க்கிறவர்கள், என்னிடத்தில் அப்படி நடந்து கொண்டவன், அவனை பெற்றவன், அவன் உடன் பிறந்தவன், இதையெல்லாம் பார்த்து கேலி பண்ணி சிரிக்கிற ஆண் மக்களுக்கு தாண்டா அவமானம் தலைகுனிமையும் தவிர, தனக்கில்லை என்று துணிந்து வந்து புகார் அளித்த அவள் தாண்டா உண்மையிலேயே புரட்சி பெண். அவள்தான் உண்மையிலேயே புரட்சி பெண். அவன் அவளுக்கு கொடுத்த பாலியல் சித்திரவதை, தொந்தரவு, கொடுமையை விட அவள் கொடுத்த குற்றப்பதிவை, முதல் தகவல் அறிக்கையை வெளியிட்ட அயோக்கிய பெயர்கான் பண்றா, அவன் தாண்டா மிக கொடிய வன்புணர்வு செய்தான். அதுல இன்னும் கொடுமை என்ன தெரியுமா? அந்த பெண்ணுக்கு தான் அந்த தகவல் அறிக்கை தெரியும், இல்லைன்னா அந்த அவங்களோட உறவினர் வழக்கறிஞருக்கு தெரியும். அவங்க தான் வெளியிட்டு இருக்கணும்னு மிரட்டுதுக்காக. இப்ப பாருங்க, 181 அந்த இதுக்கு முதல்ல இந்த மகளிர் அதுக்கு அவங்க இப்போ அழைச்சி பேசுது, இந்த தங்கச்சி சொல்லுது. அதை அவங்க புகாராகவே எடுக்கலை. நடந்ததை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எடுக்கலை. திருப்பி கொஞ்ச நேரம் விட்டு இருக்குது. அப்போ அது என்னது? இது எங்கே நடந்தது? மறுபடியும் முதல்ல இருந்து அவ வலியிலேயே வேதனையிலேயே அவமானத்திலும் துடிச்சு போயிட்டு அவள் பேசுகிறான். அந்த இடத்துல ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்புக்குன்னு இருக்கிற பிரிவுகள் எப்படி இயங்கணும்னு பாருங்கள். அது என்னது? யார் சொன்னா? இங்கே முழுக்க சொல்லுங்க, அப்படியே ரிட்டன் எழுதி அனுப்புங்க. இப்படி கொஞ்ச நேரம் கழிச்சு, மறுபடியும் அரை மணி நேரம் கழிச்சு என்ன நடக்குதுன்னு பார்த்தா, அப்படிலாம் ஒன்றும் இல்லையா, அது எங்கே நடந்தது, அப்படிலாம் ஒன்றும் இங்கே வரலையே, ஒரு புகாரும் இல்லையே, மறுபடியும் ஒருத்தர். இதெல்லாம் இது எடுபடான்னு தான் மறுபடி வேற ஒரு இதுக்கு பேசும்போது அங்கே ஒரு காவலர் வர்றார். அவர் யாரு? அவர் சுடலை கார்த்தின்னு ஒருத்தர், அவர் திருநெல்வேலிக்காரரு ஒருத்தர் வர்றார். அவர் என்ன சொல்றாரு? முதல்ல இருந்து சொல்லுமா, என்ன நடந்தது? நீங்க கதையாத கேட்கக்கூடாது. அந்த பெண்மகளினுடைய
மனநிலையில நின்று அந்த இடத்திலிருந்து பார்க்க திருப்பி திருப்பி கேட்டு மறுபடியும் கேட்குறாரு அவரு. முதல்ல இருந்து சொல்லுது. அப்போ ரிட்டனாக கொடுங்க, மறுபடியும் அனுப்புது, எழுதி அனுப்புது. அப்புறம் கொஞ்சம் என்ன பண்ணால் இன்னொரு காவலர் வர்றாரு. என்ன நடந்தது முதல்ல இருந்து சொல்லுங்க, எப்படி இருக்கும்? சரி, அப்புறம் இதை பெண் காவலர் தானே விசாரிக்கணும், அதை விசாரிக்கலாம். அப்புறம் ஒரு அம்மா வருது. அந்த அம்மா யார்? அந்த அம்மா பத்மாதேவின்னு ஒரு உயர் காவல்துறை அதிகாரி. அந்த அம்மா பண்ணதான் பெரிய விசாரணைங்கிறாங்க. இவங்க இந்த பையன் பண்ண சித்திரதை விட அந்த அம்மா பண்ண சித்திரவை தான் விசாரணைங்கிற பேரில். வார்த்தைகள், கடும் வார்த்தைகள், கொடுமையான வார்த்தைகளை பேசி மனச்சிதைவு, உளச்சிதைவை ஏற்படுத்தி, நீ என்ன தம்பி, நீ இந்தியாவுக்குள்ள நாங்கள் உலகத்தை உழவு பார்த்த தலைவனின் பிள்ளைகள் தம்பி. ஆற்றால் வெறும் போலீஸ் ட்ரைனிங் நீங்கள்லாம். அதுக்கப்புறம் இந்த புகார் அளிக்கணும் அப்படின்னு போகும்போது, என்னம்மா நீ புகாரில் அளிக்கிற, எஃப்ஐஆர்லாம் போட்டால் என்னமாகும், உன்னை பற்றி தகவலெல்லாம் ஊடகங்களுக்கு வந்தால் அசிங்கமாயிரும், உன்னுடைய வாழ்க்கை எதிர்காலம் என்னாகும், அச்சுறுத்தி மிரட்டி அதை செய்ய விடாமல் தடுக்கிறது. நீங்கள் யாரை பாதுகாக்கிறீங்க? இந்த குற்றத்தை மறைக்க பார்க்கறது, இந்த குற்றவாளியை பாதுகாக்கிறது, அதை தாண்டி அவனுக்கு பின்புலத்திலிருந்த ஒரு பெரிய கூட்டத்தை நீங்கள் பாதுகாக்க துடிக்கிறீங்க. அதுதான் இந்த ஒவ்வொன்றுமே பாருங்களேன், திட்டமிட்டு அவர்கள் அதை மறைக்க பார்ப்பாங்க. அது அவ்வளோதான், அதை விடுப்பா, அது எதுக்கு அதை பேசுகிற, அதை பேசுகிற, இப்படி தான் எல்லாமே.